ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராகிய ஸ்ரீகாந்த் மகேந்திரன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். எந்த அரசாங்கம் வந்தாலும் வேலை இல்லை. ஏனென்றால் தொட்டலங்கைக்கு தண்ணி வருது, வெள்ளம் வருது. அதே போன்று தொட்டலங்கைக்கு எப்போயும் வெள்ளம் வருது. எந்த அரசாங்கம் வந்தாலும் வெள்ளம் வரும். அது அனுரகுமார வந்தார் என்று வெள்ளம் ஒரு நாளும் நிற்காது. அது அவர் மேலே குற்றமும் இல்லை, அரசாங்கத்தின் மேலே குற்றமும் இல்லை. இப்போ அந்த பகுதி அப்படி கல்னிகங்கையின் அண்மையில் இருக்கக்கூடிய அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தொட்டலங்க மாவட்ட போன்ற பிரதேசங்களில், அதே போன்று மட்டக்குழியில் இல்லை, மட்டக்குழி மோதர வராது, மட்டக்குழி கொழும்பு வடக்கு இந்த மாதிரி பிரதேசங்களிலும் இந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கொலன்னாவை வெள்ளம்பிட்டியெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை. எங்களுடைய நேர்கள் நிறைய பேர் வெள்ளம்பிட்டியில் இருக்கிறாங்க, கொலன்னாவில் இருக்கிறாங்க. அவங்களும் யோசிப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்போ இவர் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் என்றபடியாலும் தேசிய மக்கள் சக்தியிலே ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியிலே இருப்பதாலும் நாங்கள் இவரிடம் கேட்க வேண்டியது கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் கொலன்னாவு வெள்ளம்பிட்டி போன்ற பிரதேசங்களை பற்றி பேசலாம். சரி, இப்படி இருக்க நேரம் இந்த தொட்டலங்க மட்டக்குழி போன்ற பிரதேசங்களில் இந்த வெள்ள அனர்த்தத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு கொழும்பு மாநகர சபையார், ஒரு பொறுப்பு வாய்ந்த உறுப்பினர்களை நீங்கள் என்ன செய்தீங்க? நீங்கள் வெள்ள நிவாரணம், வெள்ளம் எப்போ இடம்பெற்றது, அதை நீங்கள் ஒரு மீடியா பர்சனலாக அல்லது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இதை நீங்கள் கண்டிருப்பீங்க. ஆனால் கொழும்பு மாநகர சபைன்ற ரீதியில் இங்கே மொத்தமாகவே இங்கே 117 பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் வகிக்கிறார்கள். வெவ்வேறுபட்ட கட்சிகள், வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க, வெவ்வேறு மதம் சார்ந்தவங்க. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்த நிலை, அதாவது நாங்கள் 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த நிகழ்வின் போதும் சகலரும் ஒத்துழைத்து அதை கடமையில் ஈடுபட்டு அந்த நிவாரணங்களை வழங்கினாங்க. அதே போன்று இந்த கொழும்பு மாநகர சபையில் சகல உறுப்பினர்களும், சகல மொழி பேசுகிறவர்களும், சகல மதம் சார்ந்தவர்களும் கட்சி பேதமின்றி எங்களது நகர பிதாவான திரு ராய்கலி பால்தசா தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டு சகலரையும் உள்வாங்கப்பட்டு இந்த நிவாரண பணியை எப்படி நாங்கள் சந்திப்பது என்பதை அன்றே 26ஆம் தேதி வெள்ளம் வந்த உடனே அவசர கூட்டம் நடத்தி இதை எப்படி நாங்கள் முகம் கொடுப்பது என்பதை கதைத்து அந்தந்த தொகுதியில் அந்தந்த வட்டாரங்களில் இருக்கும் சகல உறுப்பினர்களும் கட்சி பேதம் இல்லாமல் இதை எப்படி நாங்கள் செய்து முடிக்கிறது என்பது தான் முதலாவது இதாக இருந்தது. அப்போ என்னென்னா அந்த நேரம் மழை வெள்ளம் கூடி மக்கள் இடம்பெயரப்பட்டாங்க. அப்போ கொழும்பு மாநகர சபை உட்பட்ட பகுதியில் சிறப்பு ஸ்பெஷலாக கொழும்பு வடக்கு தொகுதி தான் மிகவும் அதிகளவாக பாதிக்கப்பட்டது. அதோடு தெமட்ட கூட போராயில்லை. இப்போ நீங்கள் கூறிய போது தொட்டலக, நீங்கள் முதல் கேட்ட கேள்வியுடன் நான் இதை கூற வருகிறேன். மாநகர சபை என்ற ரீதியில் இவ்வளவு காலமும், அரசாங்கம் என்ற ரீதியில் இவ்வளவு காலமும் அந்தந்த நேரங்களில் அவர்களால் முடிந்த உதவிகளை மட்டும்தான் செய்து வந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் நிவாரணம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மையங்களில் நிவாரண மையங்களில் அவர்களை வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு பொதி வழங்கப்பட்டது. அதே போன்று வழங்கப்பட்டது யாரெண்டா கொழும்பு மாநகர சபையும் அரசாங்கமும் இணைந்து நாங்களும் எங்களால் முடிந்த அளவு செய்தோம். மக்கள் சகல பிரதிநிதியும் கட்சி பேதமின்றி அவர்களும் அவர்களால் முடிந்த அளவில் நிவாரண பணியிலோ அல்லது முதலாவது உணவு உறையும். அப்போ இந்த உணவு வழங்குவது தான் எங்களோட முதல் கடப்பாடாக இருந்தது. அரசாங்கம் என்ற ரீதியில் பிரதேச சபை கொழும்பு பிரதேச செயலகம் ஊடாக இதை நாங்கள் நிவர்த்தியாக ஈடுபடுத்தினோம். குறைகள் இருந்திருக்கலாம், ஏன்னா திடீர்னு வந்தது, அப்போ அது எங்களுக்கு இஷ்யூவாக இருந்திருக்கலாம். ஆனால் 100%
சரியான முறையில் இதை ஈடுபடுத்தி மக்களுக்கு சாப்பாடு, முதலாவது உணவை வழங்கி, உணவு நீர் வழங்கணும் முதலாவது. அதுக்கு பிறகு அவங்க இரவு நித்திரை கொள்வதற்கு தேவையான சில முடிஞ்ச அளவு மக்கள் அதை அவங்களுக்கு மேட்ரஸ், பெட்ஷீட்ஸ் அது போன்ற பொருட்களையும் வழங்கியிருந்தார்கள். அது சகலருமே சேர்ந்து உதவி செய்தது தான். கொழும்பு மாநகர சபைக்கு உறுப்பினர்மார்கள் இணைந்து அதை வழி நடாத்தி மக்களுக்கு கிடைக்க பெற்றார்கள். அது முழுதாக அடைக்கலமாக இருந்த அனைவருக்கும் கிடைத்ததா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு முடிந்த அளவில் எம்மால் இதை செய்து முடிக்க முடிந்தது என்பதற்கு உறுதியாக எனக்கு கூற முடியும். அடுத்து இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இப்போ கிளனி ஆற்றில் வர தண்ணீரை யாராலும் தடுக்க இயலாது. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டலங்க, மட்டக்குழி போன்ற பிரதேசங்களை அதை பாதிக்கத்தான் செய்யும். ஆகவே அதை எங்களால் தடுக்க முடியாது. அது எந்த ஜனாதிபதி வந்தாலும் அணைக்கட்டை போட முடியாது, அதை தடுக்க முடியாது. ஆனால் இந்த கொட்டாஞ்சேனை, ஆம ஸ்ட்ரீட் போன்ற பகுதிகள் ஒரு 10 நிமிஷம் மழை பெய்தால் நிரம்பி வழியுது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த அரசாங்கம் வந்தாலும் இப்படித்தான் இருக்குமென்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதிலிருந்து விலகி போக முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்பதை விட மக்கள் நலன் அரசாங்கம். அதிலே நாங்கள் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை நம்ம சரியாக சொல்லணுமென்றா, இந்த அரசாங்கத்தை நீங்கள் கூறியதை போன்று மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க. காரணம், இந்த அரசாங்கம் ஊழல் செய்யாத அரசாங்கம், இந்த அரசாங்கம் களவெடுக்காத அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் உள்ள ஜனாதிபதி ஒரே ஒரு BMWவில் தான் போவார், அதுக்கு பின்னாடி 10 டிஃபெண்டரோ 25 ஆம்புலன்ஸும் போகாது. அவ்வளோ சிக்கனமான ஒரு ஜனாதிபதி. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இனிவரும் காலங்களில் எந்த ஜனாதிபதி இருந்தாலும் ஆம ஸ்ட்ரீட்டில் தண்ணி நிற்கும், எந்த ஜனாதிபதி வந்தாலும் கொட்டாஞ்சேனையில் தண்ணி நிற்கும்னு சொல்ல முடியாது. ஒரு மாநகர சபை உறுப்பினராக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை அல்லது கொழும்பு மாநகர சபை என்ன மாதிரியான ஒரு பிளான் இருக்குது எதிர்காலத்தில்? இப்போ நீங்கள் சரியாக சில விஷயங்களை குறிப்பிட்டீங்க. அதில் நீங்கள் முதலாவது சொன்னது, எங்கள் அரசாங்கத்தை பற்றி நீங்கள் சரியான வார்த்தை பிரயோகங்களை உபயோகித்தீர்கள். ஊழலற்ற, வீண் விரயமற்ற, மக்கள் சார்பான, மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய வேலை திட்டங்களை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அது நாங்கள் எப்பயுமே உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இதே போன்று நீங்கள் சொன்னீர்கள், பல வருட காலமாக ஆம ஸ்ட்ரீட், மட்டக்குழி என்னும் பிரதேசங்கள், கொட்டாஞ்சேனை என்ற பிரதேசங்கள் நீர் தேங்கி மழை காலங்களில் மக்களுக்கு சிரமமாக, அதாவது அந்த எந்த இடத்தையும் நான் சொல்கிறேன், சில நேரம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பாங்க, எட்டியாவத்த சந்தியில் இருந்து கொட்டாஞ்சேனை ரவுண்ட் அபவுட் வரைக்கும் எப்படியுமே நீர் நிரம்பிடும். ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சால் போதும். இதற்கு காரணம் நீங்கள் இதை இப்படி நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், மக்கள் செறிந்து வாழும் பகுதியாகத்தான் நீங்கள் குறிப்பிட்ட பிரதேசம் அமைய பெற்றிருக்கிறது. அத்தோடு கட்டிடங்கள் மிகவும் எந்த முறையில் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதற்கு அங்கு வாழும் மக்களே அதற்கு சாட்சி. சில நேரங்களில் சட்டவிரோதமாகவும் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவும் கட்டப்பட்டிருக்கலாம். அதோடு வடிகால் அமைப்பு, இந்த வடிகால் அமைப்பு எனக்கு தெரிந்த மட்டில் பல வருட காலமாக ஒரே மாதிரியான அமைப்புடன் தான் இன்னமும் இருக்கின்றது. நீங்கள் மழை நீர் வந்த பொழுது அது வடிந்து செல்லக்கூடிய அமைப்பானது இன்னமும் சிரமமாகத்தான் இருக்கிறது. அதனால் அந்த மழை தேங்கி இந்த மக்களுக்கான பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். ஓகே, ஆனால் எமது அரசாங்கம் இதை தெளிவாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட ஜனாதிபதி அவர்கள் மிகவும் தெளிவாக கூறினார், இனி எதிர்வரும் காலங்களில் நீதி சட்டத்திட்டங்களுக்கு அமைவான கட்டிடங்களுக்கு மாத்திரம்தான் மின்சார அசஸ்மெண்ட் டேக்ஸ் கூறிய சகலவிதமான சொன்னார். நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் நகரசபை உறுப்பினராக எப்பொழுது எனது பொறுப்பை இங்கு நான் பெற்றுக்கொண்டேனோ, எனக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டதோ, மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு நீதியும் நேர்மையுமாக நடத்துவதற்கு தான் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் போது இந்த கட்டிடங்கள்
இது நீங்கள் எப்படி பார்க்குறேன்னா இது நீங்கள் கிட்டத்தட்ட பல வருட காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. உடனடியாக இதை உடைத்து விடும்படி எங்களுக்கு கூற முடியாது. ஆனால் நிச்சயமாக அதற்கான வேலை திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் அரசாங்கம் என்ற ரீதியிலும் கொழும்பு மாநகர சபை என்ற ரீதியிலும் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ உங்களை நம்பலாம்? கட்டாயமாக நம்பலாம். நாங்கள் இதற்கான விடையை எடுக்கிறோம்னா இதனால் யார் பாதிக்கப்படுறது? அரசாங்கம் பாதிக்கப்படுறது மட்டுமல்ல, எங்களுக்கு வீண் சொல்கள் அதாவது எங்களை விமர்சனம் செய்வது மட்டுமல்ல, ஆனால் அந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மக்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. அனாவசியமாக அல்லது சட்டவிரோதமான கட்டிடங்கள் நிறுவப்படும் பொழுது கொழும்பு மாநகர சபைக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ தெரிவித்திருந்திருந்தால் அந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் அதற்கு கடமையாக அதற்கு முன் வந்து அந்த வேலை திட்டங்களை நிறுத்தி இருந்திருந்தால் இன்று சேதம் குறையப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்ததாக எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் நாங்கள் கட்டாயமாக அவ்வாறான கட்டிடங்கள் இனிவரும் காலங்களில் கட்ட விடுவதற்கான எந்த விதமான அதிகாரங்களையும் வழங்கப் போவதில்லை. அதாவது இனிமேல் கொண்ட ஜனாதிபதி கூறியதை போன்று மலை பிரதேசங்களாக இருக்கட்டும், அபாயகரமான பிரதேசங்களாக இருக்கட்டும், அங்கு உங்களுக்கு இனிமேல் அனுமதி கிடையாது. அதே போன்று கட்டிடங்கள் கட்டுவதற்கு முதல் பிரதேச சபையிலே அனுமதி பெற வேண்டும். வீடுகள் கட்டியிருந்தாலும் பிரதேச சபையில் அனுமதி. இனி அபாயகரமான இடங்களில் வழங்கப்பட மாட்டதுன்னு சொன்னால், அதே போன்று கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஸ்ரீகாந்த் மகேந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். உங்கள் சார்பில் நான் அவரிடம் கேட்ட கேள்வி, இனிவரும் காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டால், மழை பெய்தால், 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் வெள்ளம் நிரம்புமா என்று கேட்டதற்கு அதற்கான வேலைகளை கொழும்பு மாநகர சபை செய்யும் என்று உறுதியளித்தார். எனக்கு ஒரு விடையை கூற அனுமதி தாருங்கள். உடனே இதற்கான வழிமுறைகளை செய்வதென்பது மிகவும் கடினமான விடயம். காரணம் என்னவெனில், மக்கள் இந்த சட்டத்திட்டங்களை மீறியோ அல்லது இதற்கான விருப்பங்களுடன் தான் இதுவரை காலமும் செயல் திட்டங்களில் ஈடுபட்டிருந்திருக்கின்றார்கள். அரசாங்கமும் அதுகளை கண்டும் காணாத மாதிரி ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னா அவர் அங்கே போஸ்டர் அடிக்க காசு கொடுத்தவர். சில நேரம் அப்படி இருக்கலாம். இப்போ எங்களை பொறுத்தவரை நீங்கள் யார்கிட்ட காசு வாங்கி? நாங்கள் யார்கிட்டையும் எந்த போஸ்டர் அடிக்க பேனர் இல்லை, யார்கிட்டையும் நாங்கள் காசு வாங்கினதா, அதாவது இப்படித்தான், சான்றுகள் இல்லை இப்படித்தான் மக்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நாங்கள் அந்த மக்கள் நாளைக்கு சொல்லுவோம் எங்களுக்கு உதவி செஞ்சார் ஒருத்தர், உதாரணத்துக்கு அவர் நாளைக்கு எந்த விதமான தீங்கான காரியம் செய்கிற நேரம் பார்த்து கொண்டு இருக்கும் அரசியல் கட்சியாக நாங்கள் இல்லை. எங்களுக்கு உதவி செய்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு பிரதி உபகாரமாக நீங்கள் எதையும் செய்யலாம் என்று கண்மூடித்தனமாக இருக்கும் அரசியல் கட்சியல்ல நாம். சரி, இன்னும் நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.